கைஸ் நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரியா இருக்கு. எங்கேயாவது வாட்டர் வாஷ் பண்ண போலான்ட்டு நம்ம வந்திருக்க இடங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற காவாய் தாங்க. இந்த காவாய் தான் நமக்கு பெஸ்ட் ஐடியா. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவாய்னா என்னன்னே தெரியாது நினைக்கிறேன். இப்படி தெரியல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இங்க தாங்க வாட்டர் வாஷ் பண்ண போறோம். நம்மளும் வாட்டர் வாஷ் பண்ற ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகா உள்ள வண்டியை நிறுத்திட்டோம். அது உள்ள இருக்கிற மணல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சிக்கிருச்சுங்க, தள்ளவே முடியல. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பக்காவா நிறுத்திட்டு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து தண்ணி பிடிக்க பக்கெட் எடுத்து போல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வாரி அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வண்டி ஃபுல்லா வாஷ் பண்ணியிருந்தோம். நாங்க வாட்டர் வாஷ் பண்றதுக்கு அதிகமா செலவே பண்ணல. சோப் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஷாம்பா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வரட்டு தேய்ச்சிருந்தான். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா அழகா க்ளீன் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வாரி அடிச்சிருந்தான். ஸோ இதெல்லாம் கடைசியா முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா பைக் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா எடுத்து மேலே வந்துட்டோம். நம்ம வாட்டர் வாஷ் பண்ண நேரமோ என்னன்னு தெரியல, மேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பா இருந்துச்சு. மழை வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வாட்டர் வாஷ் பண்ணதெல்லாம் வீணா போயிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நடந்ததா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பை, see you.